ஓகே ஃபைன். நம்ம டிசம்பர் மாதத்தில் 13லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, எத்தனை பேர் வந்து நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல, இதை பார்க்குறவங்க. சரிங்களா? அதனால் நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் இன்சைட் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கடைசியாக நீங்கள் ஜெயிச்சிட்ட பிறகு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அத்தனை தகவலும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம் நியூஸ் பேப்பர்லேருந்து. ஓகேவா? அதனால் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறத விட்டுறக்கூடாது. சரிங்களா? நியூஸ் பேப்பர்ன்றது ஒரு கரண்ட் ஈவெண்ட்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸாம்ஸு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, வெளிப்படையாக நிறைய விஷயமான ஊக்கத்தை நம்மளுக்கு தரக்கூடியது. சரிங்களா? அதிகமாக நீங்கள் ரீட் பண்ண நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது உங்களுடைய ஸ்பீடு வந்து உங்களை அறியாமலேயே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேடுதல் எதில் இருக்குதோ அதில் தான் உங்களுக்கு வெற்றியும் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் எந்த இன்ஸ்டியூட்லேயாவது முக்கியமான ஈவெண்ட்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போதும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சரிங்களா? எக்ஸாமில் கொஷின்ஸ் வருது வராமல் போகுது, ஆனால் நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு மட்டும் முக்கியமானது இல்லை, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 இந்த மாதிரி எத்தனை விதமான நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அதில் எல்லாமே உங்களுக்கு கரண்ட் ஈவெண்ட்டு இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தேர்வுகள் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வர தேர்வுகள் எல்லாத்துலேயும் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா காமனான ஒரு டாப்பிக்கு. அதனால் லேசியாக வந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொன்னால் தள்ளி தள்ளி போடுறது உங்களுடைய வெற்றியை தள்ளி போடுறதுக்கான அறிகுறி. சரிங்களா? அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து போடக்கூடியதாவது நீங்கள் அடிக்கடி நீங்கள் திருப்பி பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறத ஒரு ஹேபிட்டாக பழக்கப்படுத்திக்கங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்ல ஹேபிட்டு. அதை நீங்கள் படிக்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சி போயிடும். அதுவும் இல்லாமல் அதனுடைய பயன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போக போக உணர்ந்துக்குவீங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு ஈவெண்ட்டு பாருங்கள். கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகேங்களா? இந்த வைரஸை அதிகமாக பார்த்தீங்கன்னா சிறுமிகளுக்கு தாக்குது அப்படின்றது ஆய்வில் தெரிய வந்ததால் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால் 9லேருந்து 14 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் எங்கே ஃபஸ்ட்டு கட்டமாக எங்கே வந்து அமல்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி இந்த 4 இடத்துல தான் அதிகமான பாதிப்பு இருக்கிறதா கண்டறியப்பட்டதால் அங்கே ஃபஸ்ட்டு அங்கே செயல்படுத்திட்டு அதன் பிறகு இருக்கிற 38 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அணுசக்தி சட்டம். இந்த அணுசக்தி சட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1962 இதை கொண்டு வந்தாங்க. இந்த அணுசக்தி சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் மட்டும்தான், 2 கம்பெனி, அதாவது 2 அணுசக்தி நிலையங்கள் மட்டும்தான் பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. அது எதுன்னு சொன்னால் இந்திய அணுசக்தி கழகம், பாரதிய நபிகியா வித்யுத் நிகாம். இந்த 2 மட்டும்தான் அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்குது. இந்த 2ல் மட்டும்தான் அணுசக்தியை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் சமீப காலத்தில் தனியாரும் பங்களிப்பும் நம்மளுக்கு தேவைப்படுறதால இந்த அணுசக்தி சட்டம் 1962 திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள்லாம் எழுந்துட்டு வருது. அதனால தான் இந்த ஈவெண்ட்டு இந்த காலகட்டத்தில் வந்தது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தனியார் துறையோடைய நுழைவுக்கு இந்த அணுசக்தி சட்டத்தை திருத்தணும். அதே போல் அணுசக்தி சேதத்திற்கான சிவில் பொறுப்பு சட்டம். ஏதாவது வந்து அணுசக்தி உற்பத்தி செய்யும் பொழுது ஒரு காமனான பிரச்சனை எதனா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, அது பிரச்சனை எதனா ஏற்பட்டுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக 2010 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த அணுசக்தி சேதத்திற்கான சிவில் பொறுப்பு சட்டம் 2010. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், அதே தான் அணுசக்தி சேதத்திற்கான சிவில் பொறுப்பு சட்டம் எந்த ஆண்டு? 2010. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், அந்த ஒட்டியே ஒரு ஈவெண்ட்டு பாருங்கள்.
100 ஜிகாவாட் அணுசக்தி திறன் இலக்கு. 100 ஜிகாவாட் அணுசக்தி திறன் இலக்கு இந்தியா எப்போ இலக்கு நிர்ணயிச்சிருக்குதுன்னு சொன்னால் 2047. 2047க்குள்ள 100 ஜிகாவாட் அணுசக்தி திறனை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், பிரதம மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கரீப் கல்யாண் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, PMGKP. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 கொண்டு வரப்பட்டது. மார்ச் 2020 கொண்டு வரப்பட்டது பிரதம மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் கொண்டு வந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு, நீங்களும் வந்து இந்த கொரோனா பேரிடர் நடக்கும்போது நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. நிறைய ரேஷன் கடையில் இலவச பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்தின் கீழேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பு இந்த திட்டத்தின் கீழே தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரை கொடுத்து பணையம் வச்சாங்க இல்லையா மருத்துவர்கள், அவங்களுக்கும் சில சலுகைகளை நம்ம வழங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக பிரதம மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பில் அவர்களையும் இணைக்கப்பட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு காப்பீடு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. சுகாதார பணியாளர்களுக்கு 50 லட்சம் வரை தனிநபர் விபத்து காப்பீடுலாம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதில் யார் யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், கோவிட் பணியாளர்கள், முன்னணி கோவிட் பணி ஊழியர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காப்பீடு திட்டங்கள் வந்து பொருந்தும். சரிங்களா? முக்கியமாக எந்த விஷயத்துக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் COVID-19 காலகட்டத்தில் மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சலுகைகள் தர்றதுக்கும், கோவிட் தொடர்பான கடமைகளை செய்யும் போது விபத்து ஏற்பட்டாலும் இந்த காப்பீடெல்லாம் அதுக்கு உதவும் அப்படின்றதால தான் இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் தொகுப்பை கொண்டு வந்தாங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்ச் 2020. சரிங்களா? ஓகே. இந்த தொகுப்புலாம் இந்த திட்டத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திட்டம், ஒரு நோக்கம், அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். தொடங்கப்பட்ட நாள்லாம் பார்த்தா போதும், அதுவே ரொம்ப அதிகம்தான். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்த திட்டம் பாருங்க, மக்கானா வாரியம். மக்கானா வாரியம் வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசால் நிறுவப்பட்டிருக்குது. எங்கே? பீகாரில் இருக்கிற பூர்ணியா அப்படின்ற இடத்துல இந்த மக்கானா வாரியம் அமைக்கப்பட்டது. இந்த மக்கானா அப்படின்னு சொன்னால் என்னன்னா தெற்கு கிழக்கு ஆசியாவில் நன்னீர் குளங்கள், அதாவது நல்ல நீர் உள்ள குளங்களில் காணப்படுகின்ற நீர் அள்ளியோடைய உண்ணக்கூடிய விதைக்கு பேர் தான் என்னது? மக்கானா. ஓகேங்களா? உண்ணக்கூடிய விதைக்கு பேர் தான் மக்கானா. நீர் அள்ளியோடைய விதை மக்கானா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது பிரபலமாக பார்த்தீங்கன்னா கருப்பு வைரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதில் வந்து இந்த கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மக்கானா வந்து புவிசார் குறியீட்டு எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2022. சரிங்களா? புவிசார் குறியீடும் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய நீட்சி தான் இங்கே பார்க்குறோம். சரிங்களா? புவிசார் குறியீடு கொடுத்தா அதனுடைய தரம் மேலும் உறுதி செய்யப்படும். அது மூலிமா ஃபேமஸ் ஆகி நிறைய இடத்துல விற்பனைக்கு போகுன்றது தான் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த புவிசார் குறியீடு இருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்தது இந்த திட்டத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் 100 நாள் வேலை திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 2005 கொண்டு வரப்பட்டது. 2005 கொண்டு வரப்பட்டு அதோடைய பெயர் மாற்றம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லி 2006 பெயர் மாற்றம் செஞ்சாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வரும்போது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்ட சட்டம் தான் இருந்துச்சு. சட்டமாக கொண்டு வந்து பெயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மத்திய அரசு பூஜ்ய பாபு கிராமீன் வேலைவாய்ப்பு யோஜனா அப்படின்ட்டு பெயர் மாற்றிட்டாங்க. பூஜ்ய பாபு கிராமீன் வேலைவாய்ப்பு யோஜனா. ஓகேங்களா? அதுக்கு பெரிய பிரச்சனை இப்போ ஓடிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வரி பங்குகள்லாம் பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க மத்திய அரசு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் கம்பல்சரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க முன்ன.
இப்போது 125 நாளாக அதை உயர்த்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஈவெண்ட் பாருங்கள். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 2027. சரிங்களா? முதல் முறையாக 1951 தான் முதல் முறையாக நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் பேஸில் நான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் ஈவெண்ட்டாக பார்க்காதீங்க, அது சப்ஜெக்ட் வைஸாகவும் வரும் அப்படின்றது தான் நான் ஏற்கனவே சொன்னது. இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்டது, புள்ளியியல் சம்மந்தப்பட்டது, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? 1951 தான் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 2011 கடைசியாக நடந்தது. சரிங்களா? 2011 கடைசியாக நடந்தது. 10 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்தணும். ஆனால் 2021 பெருந்தொற்று காரணமாக அது நடத்தலை. அதாவது COVID-19 வந்துருச்சு இல்லையா, அதனால் அது நடத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போது 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக மாறும். சரிங்களா? கடைசியாக 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்ததுன்னா 2011. இப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் 2027 நடந்துச்சுன்னா அது எத்தனாவது கணக்கெடுப்பு? 16வது கணக்கெடுப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 8வதாக நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஓகே. பெரிய மாநிலங்கள் சொல்கிறோம் இல்லையா, பெரிய மாநிலங்களில் வளர்ந்து வருதில்லை, பொருளாதாரத்தில் வளர்ந்து வர்றதில் தமிழ்நாடு இப்போ சிறப்பாக செயல்பட்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த விஷுவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா பாருங்கள், அதனுடைய புள்ளி சதவீதம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா அதிகமான எக்கனாமிக் பவரோட ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு 31.18, அதாவது லேக் crore இந்த விகிதத்தில் 2வது இடத்துல இருக்குது. 3வது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், 4வது கர்நாடகா, 5வது குஜராத். தமிழ்நாடு 2வது இடத்துலையும் ஃபஸ்ட் இடத்துல மகாராஷ்டிராவும் இருக்குது. சரிங்களா? எக்கனாமிக்கில் வளர்ந்துட்டு வர ஸ்டேட்ஸ் இதெல்லாம் GSDPன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஈவெண்ட்டை நம்ம பார்க்க போகிறது இந்த ஜேம்ஸ் வெப்ப தொலைநோக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் வரும். ஜேம்ஸ் வெப்ப தொலைநோக்கி, இதன் மூலிமா ஒரு சூப்பர் நோவாவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சூப்பர் நோவா அப்படின்னு சொன்னால் என்னன்னா, நீர்நிலை சமமாக இருக்கிறதால தான் ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுது, நிலையாக இருக்குது. ஓகேங்களா? வானத்தில் நீர்நிலை சமநிலையெல்லாம் இருக்கிறதால தான் ஒரு நட்சத்திரம் என்ன செய்யுது, நிலையாக இருக்க முடியுது. அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற அணு எரிபொருட்கள்லாம் எரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த சமநிலை என்ன ஆகுது, உடஞ்சிரும். உடஞ்சிட்ட பிறகு புவி ஈர்ப்பு விசையோடைய மையப்பகுதி சரிஞ்சு சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? சூப்பர் நோவான்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிப்பை அது ஏற்படுத்தும். இதுதான் சூப்பர் நோவா. ஸோ ஜஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, சயின்ஸ் ரீதியாக ஜேம்ஸ் வெப்ப தொலைநோக்கியில் புதுசாக ஒரு அரிய ஒரு சூப்பர் நோவாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் நோவானா என்ன அப்படின்றத நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற ஈவெண்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.